மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று காலைக்குள் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை தர இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். இது பற்றிய முழு தகவலை சொல்லணும். வணக்கம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி ஒரு தொகுதியில் போட்டியிடக்கூடிய மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில் இந்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் ஏற்க மறுத்திருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. பம்பர சின்னம் இந்த தேர்தலில் போட்டியிட்டு ஒதுக்க வேண்டும் என்று மதிமுக சார்பில் ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் இன்று காலைக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த தேர்தல் ஆணையத்திலிருந்து தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவலில் பம்பரம் சின்னம் மதிமுக கட்சிக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றம் கழகத்திற்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட பம்பர சின்னத்தில் போட்டியிட அனுமதியானது மறுக்கப்பட்டிருப்பாங்க. வேறு சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துள்ளதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் மதிமுக திருச்சி தொகுதியில் ஒரு தொகுதி திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு தொகுதியில் போட்டியிட்டாலும் நாங்கள் தனிச்சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று மதிமுக தரப்பில் ஏற்கனவே தெரிவித்திருந்தனர். உறுதியாக கடந்த தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட சூழ்நிலையில் இந்த தேர்தலில் ஒரு தொகுதி என்றாலும் அந்த ஒரு தொகுதியில் தனிச்சின்னத்தில் தான் போட்டியிடுவோம், அதிலும் பம்பரம் சின்னம் கேட்டு பெறுவோம் என்று மதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வைகோ ஏற்கனவே உறுதியாக தெரிவித்திருந்தார். அதன்படி தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பம்பரம் சின்னத்தை பெறுவதில் உறுதியாக இருந்த மதிமுகவிற்கு தற்பொழுது பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பம்பரம் சின்னத்திற்கு பதிலாக மாற்று சின்னம் ஒதுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் கூறியிருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது.